ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நேசிப்பாயா அப்படின்னு ஒரு வித்தியாசமான காதல் கிரைம் த்ரில்லர் மூவிங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனோட பையன் தன்னை லவ் பண்ணி ஏமாத்துனதுக்காக கொலை பண்ணிட்டு இப்போ போர்ச்சுகல் ஜெயிலில் இருக்கதா காமிக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. உண்மையிலேயே அந்த கொலையை அவங்க தான் பண்ணாங்களா, இல்லை அவங்கள யாராவது மாட்டி விட்டாங்களா, அப்படின்னா அந்த கொலையை உண்மையிலே பண்ணது யாரு அப்படிங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருந்துச்சு நண்பா. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ அர்ஜுன் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல்ல ஒரு ஸ்கூல் வேனை அப்படியே ஹைஜாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. 45 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காமிச்சா நம்மளுக்கு இப்போ சென்னையில் அர்ஜுனோட ஃபேமிலி. அவர் சந்தோஷமா வேலை கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு அதிர்ச்சியான நியூஸ். தியாங்கிற பொண்ணு ஆதி நாராயணன் அப்படிங்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரனோட மகனை போர்ச்சுகல்ல வச்சு லவ் பண்ணி ஏமாத்தினதுக்காக சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த நியூஸை பார்த்த உடனே அவரோட ஃப்ரெண்டுலேருந்து அவங்க அம்மா அப்பாலேருந்து பேபேமா பதறி போய் டிவி ஆஃப் பண்ணுறாங்க. எங்கள் அர்ஜுன் வந்து அவன் கண்ணில் பற்றுமோன்னு. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, எதுக்கு டிவி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ கிளம்பு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விடுறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன். அங்கே அவரோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அப்போ எதிர்பாராத விதமாக அங்கே ஆஃபீஸ் ரிசப்ஷனில் இதே நியூஸ் வர்றதை பார்த்துறாரு. அதை பார்த்த உடனே இவர் அப்படியே மைண்ட் அப்செட் ஆயிடுறாரு. டே மச்சான் ஒன்றும் இல்லடா, இதை பற்றி எதுவும் யோசிக்காதடா, எப்படியாவது நம்ம ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணணும்டா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு உள்ளே கூட்டிகிட்டு போனால் அங்கே அவர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஃபுல்லாக அவரோட லவ்வர் தியா தான் கண்ணு முன்னாடி வந்துட்டே போகிறாங்க. ஒரு வழியாக ப்ரெசன்டேஷனை முடிச்சுட்டு வந்த உடனே அவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு, மச்சா எப்படியாவது எனக்கு விசா உடனே வாங்கி கொடு, நான் வந்து அங்கே போய் தியாக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னா அவரோட ஃப்ரெண்டு வைகிறாரு. டேய் அவள் தான் உன்னை கேவலமாக திட்டி பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு போனால இன்னும் ஏன்டா அவளையே நினச்சிட்டு இருக்கேன்னா அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா தியாவை காலேஜில் பார்த்த உடனே கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி லவ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க, எனக்கு ஆல்ரெடி விஜய்ங்கிறவனோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஏன் பின்னாடி சுற்றி ஓ நேரத்தை வீணாக்காத அப்படின்னு. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தியாவோட அம்மாவை பார்த்தோன்னே வழக்கம் போல் கேட்குறாரு, இந்த வயசில் எதுக்கு நீங்கள் இப்படி கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்கீங்க செஞ்சுருக்கீங்கன்னா அவங்க அம்மா உண்மையை உடைச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் நான் யாருக்கும் நிச்சயம் பண்ணல, ஏன் பொண்ணு உன்ட்ட போய் சொல்கிறா அப்படின்றாங்க. நம்ம அர்ஜுன் உடனே போய் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் விஜய்னா யாரும் இல்லைன்னா உனக்கு பெர்ஃபெக்டான பேரன் நான் தான் அப்படின்னா. அவங்க தனியாக கூப்பிட்டு பேசணும்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிரேக்கப் ஆகி அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி இருக்காங்க. நானும் இதே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு இந்த மாதிரி ஒரு பிரேக்கப்பை விரும்பலை, அதனால தான் நான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு மறுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் மற்றபடி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, வேணும்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே பழகுவோம், ஆனால் எப்போ எனக்கு செட் ஆகலைன்னு தோணுதோ அப்பயே நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன், நீ என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒருத்தர் பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தியாவை காட்டுறாங்க. அவங்க இங்கே ஜெயிலில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த ஜெயிலே பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரி ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே கதறி அழுகுறாங்க, அம்மா தயவு செய்து என்னை இங்கேருந்து எப்படியாவது காப்பாற்ற, நான் இங்கேயே இருந்து செத்துருவேன் போல, என்னை வெளியே கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம் சூர்யா மாதிரி, என் மகன் ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும், நீ போடா, உனக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் இங்கேருந்து பண்ணுறோம், நீ போய் அங்கே தியாக்கு என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாடா அப்படின்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க. இங்கே போர்ச்சுகலில் தியாவோட அம்மாவை பார்க்கறதுக்காக இந்திராணி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் பார்த்தீங்கன்னா மாசா வந்து இறங்குறாங்க. அவங்களோட பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, நீ வந்து இந்த கார்த்திக் கொலைகேஸ் விஷயமா தியாக்காக ஆஜராகக்கூடாது, அப்படி ஆஜரானேன்னா நான் உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேனா, சார் நீ அவ்வளோவா கஷ்டப்பட வேணாம், நானே என் வேலையை ரிசைன் பண்ணுறேன், ஆனால் தியாக்காக நான் ஆஜராகியே தீருவேன், ஏன் சார் உங்களுக்கு எதை மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வருதோ அப்படின்னு கேட்டால், நீ என்ன வேணாலும் பண்ணுன்னா அவர் கடுப்பாகி ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே நம்மளுக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, தியா சார்பாக நான் ஆஜராகிறேன், நீங்கள் இந்த ஃபார்ம் மட்டும் கையெழுத்து போடுங்கன்னா எப்படியாவது என் பொண்ணை வெளியே கொண்டு வந்துடுவியா அப்படின்னு அவங்க கதறி அழுகிறாங்க. எனக்கு என்னமோ தியா பக்கம் ஏதோ நியாயம் இருக்குன்னு பட்டதுனால தான் நான் ஆஜராகிறேன், அவள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவளை வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்றாங்க. நம்ம அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி கரெக்டாக இங்கே வந்தால் அவங்க அம்மா அப்படியே கதறி அழுகிறாங்க, அர்ஜுன் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை, அர்ஜுன்னா என்னம்மா ஆச்சு, தியா உண்மையிலே என்ன தான் பண்ணுனா அப்படின்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியலைங்கிறப்ப நம்ம இந்திராணி லாயர் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் தியாவோட ஃப்ரெண்டு அப்படின்றாரு. நம்ம தியாவோட அம்மா சொல்கிறாங்க, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கேயே தங்கு, வேற எங்கேயும் கோட்டன்லாம் போய் தங்க வேணான்னு தியாவோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ரூம்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு மலரும் நினைவுகள் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாரு.
இவங்க 2 பேருமே படிச்சு முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, நம்ம தியாக்கு பெங்களூர்ல வேலை கிடைக்குது. பெங்களூர்ல வேலை கிடைச்சு போயிட்டு, அங்க அவங்க தனியா வீடு எடுத்து இருந்துட்டு, "வீடெல்லாம் ஓகேவாடா, செய்யுமாடான்னா, நீ இங்கேருந்து இவ்வளவு தூரம் தள்ளி போயிட்ட, நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்க மாரி காமிச்சா, அவரு வீட்டு வாசல்ல வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. "ஏய் நீ என்னடா பண்றேன்னா?" "உனக்காக நானும் பெங்களூர்ல ஜாப் வாங்கிட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லிவிங் டுகெதர் லைஃப் மாரி ரொம்பவே சந்தோஷமா அவங்க லைஃப் போய்க்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் விடாம தியாக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தா, அவங்க மீட்டிங்ல இருக்காங்க. செம்ம டென்ஷன் ஆயி வெளிய வந்த உடனே கண்ட மாணிக்க கத்துறாங்க. "நீ எதுக்கு இத்தன ஃபோன் அடிச்ச சிந்தனா? ஏய் என்ட்ட சாவி இல்லடி, சாவிக்காக தான் ஃபோன் அடிச்சேன்னா, டெக்ஸ்ட் பண்ண வேண்டியது தானே?" அப்படின்னு கோவமா திட்டிட்டு, கதவ திறந்துட்டு உள்ள போனா, அவங்களுக்கு சர்ப்ரைஸா பர்த்டே டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அத பார்த்த உடனே இவங்க அப்படியே ஒரு மாரி கண்ணு கலங்கி அழுதுட்டு, "சாரிடா, ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன்ல உன்னைய திட்டிட்டேன், செஞ்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்கா போறாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க. நம்ம தியா கேட்குறாங்க, "ஏய் அர்ஜுன், நீ எதுவும் என்ட்ட இன்செக்யூரா ஃபீல் பண்றியா? நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் செய்வேன்னு. ஏன்னா நீ எனக்கு விடாம கால் பண்றது, எங்க இருக்க? என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எனக்கு ஏதோ ரொம்ப மூச்சு திணற மாரி இருக்குடா. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி தோணுது. அப்படின்னா, "அவ்வளவுதானே, தாராளமா ஸ்பேஸ் எடுத்துக்கோ. நான் உனக்கு இனிமே ஃபோனே பண்ணல. நீயே எனக்கு ஃபோன் பண்ணி செய்யி. சரியா? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா உனக்காக உலகத்தையே நிறுத்துவேன்." அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள அந்த அளவுக்கு லவ் பண்றாரு. அப்படியே இப்ப நம்மளுக்கு இங்க ஜெயில்ல காட்டுறாங்க. தியாவோட ரூம்மேட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. நம்ம சொன்ன மாரி ஜெயில்லயே ஒரு ரவுடி கைதி இருக்காங்க இல்லையா? அவங்க எப்ப பார்த்தாலும் இவங்கள போறப்ப வரப்பலாம் அடிக்கிறது, டார்ச்சர் பண்றதுன்னு இவங்கள பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம அட்வொகேட்டும், அர்ஜுனும் பேசிக்கிறாங்க. "நீ என்னமோ இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்க. கேட்டா வெறும் ஃப்ரெண்டுங்கிறேனா?" "இல்ல, எனக்கும் தியாக்கும் பிரேக்கப் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அதனால தான். இப்ப நீங்க உண்மையிலேயே இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு" கேட்டா, நம்ம தியாவும், ஆதிநாராயணன் சாரோட பையனும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா, கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு, தியாவ அவாய்ட் பண்ணிட்டு, வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கோவத்துல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த தியா 2 பேர் சேர்ந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க. பேச்சு சண்டையாகி, நம்ம தியா கன் எடுத்து கார்த்திக்க ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க. இதுதான் அஃபிஷியலா இருக்க ஸ்டோரி. ஆனா, உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீஇன்வெஸ்டிகேட் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆதிநாராயணன் சாதாரண ஆள் கிடையாது. இங்க போர்ச்சுகல்லேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவங்களோட குடும்பத்தோட மொத்த கனவே பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தான் அவங்களுக்கு ஒரே பையன். அவங்க குடும்பமே தியா தான் கார்த்திக்க கொன்னுச்சுன்னு ரொம்ப ஆழமா நம்புறாங்க. நம்ம ஆதிநாராயணன்ங்கிறது வேற யாரும் கிடையாது. நம்ம சரத்குமார், அவரோட ஒய்ஃப் குஷ்பு. 2 பேருமே இவங்க மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அதே மாரி இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வரதராஜன். இவருக்கு ஆகாஷ்ங்கிற ஒரு பையனும் இருக்கான். அவன் தான் இவரோட பிசினஸ் ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் எப்படியாவது தியா கொல்லல, அவன வேற யாராவது தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர கன்வின்ஸ் பண்ணிட்டாலே போதும். இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு உண்மையில யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிருவாங்க. ஆனா, எப்படியாவது ஆதிநாராயணன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் 2, 3 தடவ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா, அவர மீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட் சொல்றாங்க. நம்ம அர்ஜுன் சும்மா இருக்காம மறுநாளே பார்த்தீங்கன்னா, நேரா நம்ம ஆதிநாராயணன் வீட்டுக்கு வராரு. அங்க அவரோட பையனுக்கு இரங்கல் அஞ்சலி செலுத்துறதுக்காக நெறையா பேர் வந்துட்டு போறதுல, இவரும் கூட்டத்துல நேரா உள்ள போயி, "சார், சாரி சார், உங்க பையன் இறந்ததுக்கு கண்டோலன்சஸ்" அப்படின்னு சொன்னா, "நீ யாருப்பா? கார்த்திக்கோட ஃப்ரெண்டான்னு?" கேட்டா, "இல்ல சார், நான் தியாவோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம குஷ்பு அங்கருந்து கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு வராங்க. "அவளெல்லாம் இன்ன வரைக்கும் உயிரோட வச்சிருக்கதே தப்புன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தைரியம் இருந்தா அவ பேர சொல்லிட்டு இங்க வந்திருப்ப? என் பையன் தான்டா என் உலகமே. அவனையே அவ கொன்றுக்கா. அவளெல்லாம் உயிரோடயே விடமாட்டேன் நானு, செய்ய மாட்டேன்னா, அம்மா தயவு செய்து சொல்றேன், நீ அமைதியா போ" அப்படின்னு சரத்குமார் சமாதானம் பண்ணி அனுப்பிட்டு, "எப்பா, கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது நீ இந்த மாரிலாம் வந்து பேசக்கூடாது. அது சட்டப்படியும் தப்பு. கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதுதான். நீ தயவு செய்து இங்க வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. கிளம்புப்பா" அப்படின்னு டீசென்ட்டா சொல்றாரு. இவர் மறுபடியும் பேச வந்தா, அவரோட ஃப்ரெண்டு வரதராஜன அப்படியே டக்குன்னு கூப்பிட்டுட்டு, "தம்பி, இது நம்ம ஊரு கிடையாது. நீ நினைக்கிற மாரி உன் இஷ்டத்துக்கு இப்படிலாம் வந்து பேசுறதுக்கு. போர்ச்சுகலுக்கு வந்தியா? ஊர சுத்தி பார்த்தியா? கிளம்பி போயிட்டே இரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. உனக்கு நல்லது கிடையாதுன்னு" மிரட்டாம மிரட்டி அனுப்புறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வொகேட் அர்ஜுனுக்கு ஃபோன் அடிச்சு, "எங்க இருக்க? உடனே கிளம்பி நான் சொல்ற லொகேஷனுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா மட்டும் ஃபோன வைக்கிறாங்க. இவர் கரெக்ட்டா நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பொண்ண 2 பசங்க ஒரு மாரி மிஸ்யூஸ் பண்றாய்ங்க. தப்பா நடந்துக்க பார்க்குறாய்ங்கன்னா, டக்குனு இவரு நம்ம ஸ்டைல்ல போய் அவங்கள விரட்டி விட்டுட்டு, அந்த பொண்ண காப்பாத்தி இன்னொரு டாக்ஸில ஏத்தி அனுப்பி விடுறாரு. இங்க அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வொகேட் சொன்ன லொகேஷனுக்கு வந்தா, "நேத்து எங்க போனேன்னா?" "நான் எங்க போனாலும் உங்கள்ட்ட தான் சொல்லிட்டு போணுமா?" அப்படின்னு கேட்டா, "நான் எத பத்தி கேட்கிறேன்னு புரியல. ஆதிநாராயணன பார்க்க போனியா?
யாரை கேட்டு போனேன்னா, நீங்க தானே சொன்னீங்க, ஆதிநாராயணனை பார்த்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்னு. ஓ! நீ சொன்ன உடனே அவர் சரின்னு கேட்டுட்டு தியாவ உடனே ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாரா? நீ போனதுனால எனக்கு அங்க அவங்க வக்கீல் ஃபோன் பண்ணி, நான் ஆள் அனுப்பி அவங்கள மிரட்டுறேன்னு சொல்லிட்டு என்னை கண்டமானிக்க பேசுறாங்க. என்னைய இங்க பார் கவுன்சில்லேருந்தே விலக்கிருவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நான் சொல்றத மட்டும் செய். தேவையில்லாம பெரிய ஹீரோ மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காதன்னு கண்டமானிக்க பிடிச்சு கத்துறாங்க. எனக்கு இந்த படத்திலே ரொம்ப புடிச்ச கேரக்டர்னா, இந்த அட்வொகேட் கேரக்டர் தான். நம்ம அர்ஜுன் கேட்குறாரு, "என்னங்க லொக்கேஷன் அனுப்பி வர சொல்லி கண்டமானிக்கு திட்டுறீங்க. இதுக்கு ஃபோன்லேயே நீங்க திட்டியிருக்கலாம்ல." அப்படின்னா, "வா பேசாம என் கூடனா." "எங்க கூப்பிடுறீங்கன்னா?" "தியாவ பார்க்கணும்னு சொன்னேல்ல, வா." அப்படின்னு சொன்னோனே இவர் சந்தோஷமா வேகமா உள்ள போறாரு. அவங்கள பார்க்கறதுக்காக ஜெயில்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு இவங்க 2 பேருமே போய் உட்கார்ந்திருந்தா, நம்ம தியாவ வர சொல்றாங்க. அவங்க வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சைட்லயே நம்ம அர்ஜுன் உட்கார்ந்திருக்கத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனேவே அவங்க அப்படியே ஒரு மாரி கண்ணு கலங்கி அழுதுட்டு, டக்குன்னு திரும்பி உள்ளுக்குள்ள போயிட்டு, "நான் வரலைன்னு சொல்லி சொல்லிருங்க." அப்படின்னு அங்க ஜெயிலர்ட்ட சொல்லிவுட்டா, நம்ம வக்கீல் டென்ஷன் ஆறாங்க. ஏன் வரலைன்னா, நம்ம அர்ஜுன் சொல்றாரு, "இல்ல, நான் வந்திருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ என்னைய பார்த்துட்டான்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவ வரல. பரவால்ல இருக்கட்டும்." அப்படின்னு அர்ஜுன் சொன்னா, அப்படியே நம்ம தியா அழுதுகிட்டேவும் மறுபடியும் ஃபிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. நம்மளுக்கு தியா பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ற ஆஃபீஸ்க்கு நம்ம கார்த்திக் ஆதிநாராயணன் இறந்து போனார் இல்லையா? அவர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. இவங்களோட ப்ராஜெக்ட்ட பார்த்து புடிச்சு போயி, இவங்களுக்கு போர்ச்சுகல்ல வேலையும் அப்பாயின்ட்மென்ட் குடுத்துடுறாங்க. இங்க வீட்டுக்கு அர்ஜுன பார்க்க வந்தா, அர்ஜுன் என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டுன்னா, இல்ல ஆஃபீஸ் கெட் டுகெதர். அதனால தான் லேட் ஆயிருச்சு. நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு வந்து ஜாப் விஷயமா நானு போர்ச்சுகல் வேண்டியது இருக்கு. ஒரு 2 இயர்ஸ். ஒரு வழியா ஜாப் அங்கேயே செட் ஆயிருச்சுன்னா, அங்கேயே செட்டில் ஆகுற மாரி இருக்கும் அர்ஜுன். அப்படின்னா, வாவ்! சூப்பர். இப்பயே நான் பேப்பர் போட்டுறேன். நானும் உன் கூட வர வேண்டியது தானே? அப்படின்னா, நீ ஏன் பேப்பர் போடுற? இது என் ஜாப் எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு புரியுதா? புரியலையா? அப்படின்னா, ஏன் நான் வரக்கூடாதுங்கிறியான்னா, இல்ல நான் உன்னைய வரக்கூடாதுன்னு சொல்லல. உன் கெரியர நீ பார்த்தா தானே எனக்கு நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் என் மேல கோவப்படாத அப்படின்னு அவங்கள சமாதானம் பண்ணிட்டு, நம்ம தியா போய் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் அவங்க ஆஃபீஸ் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, "வாவ்! சர்ப்ரைஸ் வாழ்த்துக்கள்." அப்படின்னா, "என்னம்மா சொல்ற? எதுக்குன்னா?" "நீயும் அர்ஜுனும் இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க." அப்படின்னு அர்ஜுன் சொன்னா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்னா. இவங்க அப்படியே டென்ஷன் ஆயிட்டு போய் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்காங்க. அடுத்து நம்ம அர்ஜுன் ஃபேமிலியும் ஃபுல்லாவே வீடியோ கால்ல வந்து, "கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்னா." இவங்க செம்ம டென்ஷனா ஈவினிங் வந்த உடனே, "நம்ம 2 பேருக்கு கல்யாணம்னா நீ ஏன்ட்ட கேட்டு டிசைட் பண்ணியிருக்கணும். எப்படி நம்ம 2 ஃபேமிலிலயும் நீ சொல்ல போச்சு? உனக்கு நான் ஊருக்கு போறது பிடிக்கல. அதனால என்னைய கல்யாணம் பண்ணி வச்சு இங்கேயே இருக்க வைக்கலான்னு பார்க்குற. அத நீ நேரடியா சொல்ல வேண்டியது தானேன்னு." கண்டமானிக்கு தியா சண்டை போட்டா, நம்ம அர்ஜுன் சொல்றாரு, "ஏய் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்டென்ஷன் இல்லைன்னா அத சொல்லு. ஏன் இப்படி தேவையில்லாம சண்டை போடுறேன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லல. இப்போ பண்ணிக்க வேணாம்னு தான் சொல்றேன்னு." சொல்லிட்டு 2 பேருக்கு சண்டை வருது. நம்ம அர்ஜுன் ஒரே வார்த்தையில சொல்றாரு, "உனக்கு என்ன இப்ப கல்யாணத்த பத்தி பேசக்கூடாது. நீ ஊருக்கு போறதுக்கு எல்லாத்தையும் நானே ரெடி பண்ணி குடுக்குறேன். சரியா? தயவு செய்து டென்ஷன் ஆகாம பேச்ச விடுன்னு." சொல்லிட்டு, அவங்களுக்கு மறுநாளே விசா அப்ளிகேஷன இவர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அங்க லேட் ஆயிருச்சு. அவங்களுக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. ரோட்லயே வச்சு நம்ம அர்ஜுனுக்கும் தியாக்கும் இடையில பயங்கரமா சண்டை வருது. "என்னோட கெரியரை, என்னோட லைஃப பாதிக்கிற லவ் வந்து எனக்கு தேவையே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டதுல நம்ம தியா பிரேக்கப் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டாங்க. அத நினைச்சு அங்க தியா அழுதுகிட்டு இருந்தா, இங்க நம்ம அட்வொகேட் வந்து சொல்றாங்க, "அர்ஜுன் நீ இன்னும் அவள லவ் பண்றதானண்ணா?" "ஆமா, கண்டிப்பாண்ணா." ஒரு அருமையான டயலாக் சொல்றாங்க நண்பா. நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஆனா, அந்த ப்ராப்ளம் எப்பயோ மாறி இருக்கும். நம்ம எடுத்த முடிவு மாறவே மாறாது. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ எப்பயுமே அவள்ட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணியே தவிர, நீ அவள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்ல. இதே லெவல்ல தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் இருந்தோம். அதனால தான் உன்ட்ட சொல்றேன். முடிவு உன்னோடது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. இங்க ஜெயிலுக்குள்ள நம்ம தியாவ காட்டுறாங்க. நம்ம தியாவ அங்க இருக்க ரவுடி, அவங்க பேர் வந்து ஜெனி. மறுபடியும் நம்ம தியா கூட சண்டை போட்டதுல, அவங்க கையில வச்சிருந்த கம்பிய வச்சு நம்ம தியாவ சரக்கு சரக்குன்னு வயித்திலேயே சொருகிட்டாங்க. அவ்வளவுதான் டக்குன்னு வந்து போலீஸ் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா, இங்க நம்ம அர்ஜுனு அவ்வளவுதான் ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணவரு, நம்ம தியாக்கு இப்படி ஆயிருச்சுன்னு தெரிஞ்சு வேகமா அங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாரு. வேற ஒண்ணும் உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்தி மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இவரால அவங்கள பார்க்கவே முடியல. நம்ம அர்ஜுன் டென்ஷன் ஆயிட்டு வந்து இங்க அட்வொகேட்ட கேட்கிறாரு, "ஏங்க ஜெயிலுக்குள்ள இப்படி நடந்தா என்னதாங்க பண்றது?" நம்ம அட்வொகேட் சொல்றாங்க, "அவளோட பேரு ஜெனி. அவன் ஹஸ்பண்டோட பேரு பாண்டி. அவன் லோக்கல்ல மிகப்பெரிய கேங்ஸ்டரு. நடந்த சண்டையில தியா வந்து அந்த ஜெனியோட கைய உடைச்சிருக்கா. கண்டிப்பா ஜெனிய சும்மா விட மாட்டான். அந்த பாண்டியும் சும்மா விட மாட்டான். பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகுது. என்ன பண்றதுன்னே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம வேணா அந்த மாண்டிய போய் பார்த்து பேசலாமா? அப்படின்னு கேட்டா, "ஏன் உனக்கு என்ன அறிவு இல்லையா? எப்ப பார்த்தாலும் எவனையாவது போய் பார்த்து பேசுறேன்னு இருக்க. ஏன் நாலேட்ஜ் இல்லாம நீ யாரையும் போய் பார்க்கக்கூடாது? மாண்டி மட்டும் இல்ல, அந்த ஏரியாவே ரொம்ப மோசமான ஏரியா." அப்படின்னு சத்தம் போட்டு விடுறாங்க. ஆனா, இவர் அவங்க பேச்ச கேட்காம மாண்டிய பார்க்க அவங்க ஏரியாவுக்கு போனோம்னா, அங்க இருக்கவங்க விட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுக்குறாங்க. அங்க டக்குன்னு ஒரு பொண்ணு ஓடியாந்து அவர காப்பாத்துனா, மாடியில இருந்து மாண்டி கேட்குறான், "ஏய்!
நீ எதுக்கு அவனை காப்பாத்துற? நீ என்ன அவனை லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, என்னோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேரும் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு. ஆமா, அவங்கள தான் அடிச்சு காலை உடைச்சாச்சே அப்படின்னு சொன்னா, என்னைய அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துனது இவன் தான் அப்படின்றாங்க. நம்ம அர்ஜுன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காப்பாத்தினார்ல, அந்த பொண்ணு மாண்டியோட தங்கச்சி. நம்ம மாண்டிய கூப்பிட்டு பேசுறாரு, என் தங்கச்சி தான் என் உயிரு. நீ என் தங்கச்சியவே காப்பாத்திருக்கேன்னா என் உயிரையே காப்பாத்திருக்க. ஆனா உன் லவ்வரு அடிச்சது என்னோட லவ்வர. உலகத்திலேயே ஜெனி அளவுக்கு லவ் பண்ண யாராலையுமே முடியாது. அவ இப்ப ஏன் ஜெயில இருக்கா தெரியுமா? என்னைய பத்தி 2 பேர் தப்பா பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க தலைய வெட்டி அவங்க கையிலேயே கொடுத்துட்டா. அதுக்காக தான் இப்ப ஜெயிலே இருக்கா. அவள சமாதானம் பண்ண என்னால முடியாது. அது மட்டும் இல்லாம நாங்க காசு வாங்கிட்டோம். காசு வாங்கிட்டோம்னா அந்த வேலையை சரியா செய்யணும்னா, நம்ம அர்ஜுன் என்னது காசு வாங்கியிருக்கீங்களா? யார்கிட்டன்னு கேட்டா, மாண்டிட்ட நீ என்ன வேணாலும் கேளு, உதவி செய்றேன். ஆனா அது யாருன்னு மட்டும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மகனை இழந்த தாயோட வலி ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும் அர்ஜுன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா இவருக்கு கரெக்டா கெஸ் ஆயிருச்சு. நம்மளுக்கு இத செஞ்சது இறந்து போன கார்த்திகோட அம்மா, நம்ம குஷ்பு தான் அப்படிங்கிறது. இவர் செம கோவத்துல எப்படியாவது ஆதிநாராயணனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரோட்ல 2 டாக்ஸி டிரைவர் சண்டை போடுறாங்க. டிராஃபிக்ல நம்ம ஆதிநாராயணனும் வரதராஜனும் கார்ல உட்காந்துருந்தா, இவர் கார்ல கண்ணாடியை திறக்க சொல்லிட்டு பேசுறாரு. அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க, சட்டப்படி தான் நடக்கணும், எல்லாமே நியாயப்படி தான், எல்லாமே ஜட்ஜு கொடுக்குற தீர்ப்பு தானே. இப்ப ஜெயிலுக்குள்ளேயேவும் தியாவை கொல்றதுக்கு ஆளை ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா, அனாவசியமா எதுவும் தெரியாம பேசாத அர்ஜுன் அப்படின்னு சொன்னா, இதை செஞ்சது வேற யாரும் கிடையாது, உங்களோட பொண்டாட்டினா கண்டிப்பாக சகுந்தலா அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. சார், ஏன் தியா கொலை பண்ணலேங்கிறேன், நீங்க பண்ணுனாங்கிறீங்க. உங்க ஒய்ஃப் அவங்க தான் கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்காங்க. ஆனா நீங்க இல்லைங்கிறீங்க. வீட்டுல போய் கேளுங்க சார், உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டிராஃபிக் கிளியர் ஆனா நம்ம சரத்குமாரே மிரண்டு போயிடுறாரு. நம்ம சரத்குமார் வீட்டுக்கு போனோன்னே பாத்தீங்கன்னா குஷ்புவை கூப்பிட்டு கேட்கறாரு, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டா, என் பையன் செத்து போயிருக்கான். என் பையன் செத்ததுக்கு அப்புறமும் நீ அமைதியா அந்த பொண்ணை உயிரோட விட்டு வச்சுட்டு இருக்கேன்னா என்னால் அப்படி இருக்க முடியாதுன்னா, நீ நம்ம குடும்ப கௌரவத்தையும் நம்ம பிசினஸ் நம்ம ரெப்புடேஷன் எல்லாத்தையுமே காலி பண்ணலான்னு முடிவில் இருக்கியானா என்ன பேசுற நீ? என் பையன் உயிரே போயிருச்சு, அதை விட உனக்கு பிசினஸ் ரெப்புடேஷன் தான் முக்கியங்கிற. உன்னைய மாதிரி என்னாலாம் இருக்க முடியாது. இனிமே நீ இந்த விஷயத்துல எதுவும் பண்ணக்கூடாது என்னை கேட்காமனு கோவமா சரத்குமார் திட்டிட்டு போயிடுறாரு. இங்க வந்து நம்ம அட்வொகேட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னோம்னா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இவ்வளவு நடந்திருக்கு, இப்ப வந்து என்கிட்ட சொல்ற, யாரை கேட்டு நீ மறுபடியும் ஆதிநாராயண்கிட்ட பேசுனேன்ட்டு. அப்போ உண்மையிலேயே அவங்க தான் ஆள் ரெடி பண்ணாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நம்ம அட்வொகேட் உடனே சரத்குமாரோட லாயரை ஃபோன் பண்ணி கிளின்னு கிழிச்சு எடுத்துடுறாங்க. நான் மறுபடியும் தியாவை பார்க்க போறேன், ஆனா நீ கண்டிப்பா வர வேண்டாம். நான் இப்பயும் தியாவை சந்திக்கலைன்னா கண்டிப்பா இந்த கேஸ்ல நான் தோத்துருவேன் அப்படின்னு சொன்னா, இல்ல ப்ளீஸ், நான் வந்தது தெரிய வேணாம், நான் வெளியவே இருக்கேன், அவன் நல்லா இருக்காளான்னு கேட்டு சொல்லு, அதுவே எனக்கு போதும். சரி ஓகே, இந்த ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நீ வெளியவே நில்லு, அவ பேசுறத நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியாவை பார்க்க அட்வொகேட் உள்ள போறாங்க. நண்பா, இதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு நம்மளை மிரட்டி விடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தியா வந்த உடனே வக்கீல் சொல்றாங்க, நீ என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே என்கிட்ட மறைக்காம சொன்னா மட்டும்தான் என்னால் உதவி பண்ண முடியும், ப்ளீஸ் உண்மையை சொல்லுனா. நான் போர்ச்சுகலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இருந்தது 2 ஃப்ரெண்டு. ஒன்று கார்த்திக்கு, இன்னொன்று அவிக். 2 பேர் மட்டும்தான். நாங்கள் 3 பேருமே நல்ல க்ளோஸு. ஆனால் நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி கார்த்திக் லவ் பண்ணது என்னையே கிடையாது, அவிக்க தான் அப்படின்னு சொன்னா என்னது புரியலைன்னா, ஆமா, கார்த்திக் ஒரு கே. ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு கார்த்திக் அவிக்கும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. என்னையும் கார்த்திக்கையும் பத்தி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஒரு தடவை வரதராஜன் சார் வந்து என்கிட்ட, இனிமே நீ கார்த்திக்கிட்ட பழகிறத நிப்பாட்டிக்க, அவனை விட்டு விலகிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதனால நானும் கார்த்திக்கிட்ட பேசுறதே விட்டுட்டேன். அவன் என் மேல செம்ம கோவத்துல இருந்தான். நான் லீவ் போட்டுட்டு வெக்கேஷனுக்கு இந்தியா போயிட்டேன். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அவனுக்கு மேரேஜே நடந்துருந்துச்சு. நான் அந்த வெக்கேஷன் முடிச்சுட்டு அவனை விஷ் பண்றதுக்காக வரும்போது தான் பார்த்தேன், அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தனித்தனியா வேற வேற ஆட்க மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா கார்த்திக் நம்ம தியாக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு கண்ட மணிக்கு டென்ஷனா கத்துறாரு. எல்லாரும் என்னை ஏமாத்த பாக்குறீங்களா, செய்ய பாக்குறீங்களா, என் வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்களே, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்தணும்னா, நான் உடனே அங்க வரேன், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியா அவசர அவசரமா அங்க கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் ரத்த வெள்ளத்துல டெட் பாடியா ஸ்விம்மிங் பூல்ல மிதக்கிறாரு. கார்த்திக் என்னாச்சுன்னு அவரை எழுப்பி பார்த்தோம்னா, ஓங்கி இவர் தலையில யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தியா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக கார்த்திக்கோட ஒய்ஃப் நீ தான் கார்த்திக் வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்?
அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு அது என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னா, நம்ம அட்வொகேட் இங்க வெளிய வந்துடுறாங்க. அர்ஜுனும் இவங்களும் பேசிக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட ஒய்ஃப் ராக்கிய பார்த்து பேசணும். அப்படின்னா தான் உண்மையிலே அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கங்கிறது தெரியும். அதே சமயத்துல நம்மளுக்கு இங்க வரதராஜன காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க அவரோட அடியாள்ட்ட சொல்றாரு. எனக்கு என்னமோ இந்த அர்ஜுன்ங்கிறவன் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமா வந்து நிப்பான்னு டவுட்டா இருக்கு. நீ வந்து அர்ஜுன எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. என்ன நடந்தாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி, நம்ம அட்வொகேட்டும் அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா, ராக்கிய பார்க்கறதுக்கு போறாங்க. ஆனா ராக்கியோட அசிஸ்டன்ட் அவங்கள பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே இல்ல. நம்ம சைடுல அர்ஜுன் எட்டி பார்த்தோம்னா, அவங்க ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா இருக்கத பார்த்துட்டு, இங்க வந்து நம்ம அட்வொகேட்ட சொல்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. புருஷன் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்காக இவ்வளவு தூரம் பார்ட்டி பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்களா யாராவது ஒருத்தவங்க? இவங்க 2 பேரும் பேசிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே வரதராஜனோட ஆட்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்ட்டா ஒரு இடத்துல பெட்ரோல் பங்க்ல நின்னா, 2 பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்றாய்ங்க. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க 2 பேருமே அவங்கள்ட்டருந்து தப்பிச்சுடுறாங்க. ஒரு வழியா நம்மளுக்கு அவிக்க தேடி கண்டுபிடிச்சு நம்ம அர்ஜுன் போய் மீட் பண்ணிடுறாரு. அவிக்ட்ட போய் நான் தியா கார்த்திக்க பத்தி பேசணும்னு சொன்ன உடனே அவர் மிரண்டு போயிடுறாரு. நீங்க யாரு? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, நடந்த உண்மை எல்லாத்தையும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா, என்னைய ஒரு நாள் வரதராஜன் சார் பார்க்க வந்தாரு. வந்துட்டு என்னைய மிரட்டினாரு. இதுக்கப்புறம் நீ கார்த்திக்க பார்க்கவோ செய்யவோ கூடாது. இந்த பணத்தை வாங்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு ஓடிரு. கார்த்திகிட்ட இதுக்கு மேல நீ பேசுனேன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நீ உயிரோடயே இருக்க முடியாது. அப்படின்னு சொன்ன உடனே நான் பயந்துட்டு கார்த்திக்க அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனா கார்த்திக் எப்படி செத்து போனான் அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். கண்டிப்பா தியா அவனை கொன்றுக்க மாட்டா. ஏன்னா நாங்க 3 பேருமே நல்ல க்ளோஸு அப்படின்னு சொன்ன உடனே, இத நான் எங்க கேட்டாலும் வந்து சொல்லுவீங்களா? தயவு செய்து நீங்க தான் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லி தியாவ காப்பாத்தணும். அப்படின்னு சொன்னோனே, சரி நான் கண்டிப்பா வர்றேன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா அங்கருந்து வெளிய வந்தா, நம்ம வரதராஜனோட ஆட்க அங்கேயே அவிக்க ஷூட் பண்ணிடுறாய்ங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள விரட்டிட்டு போறாரு. ஆனா புரோஜனம் இல்ல. அவங்க எஸ்கேப் ஆயிட்டாய்ங்க. நம்ம அர்ஜுன தூக்கி உள்ள போட்டா, நம்ம அட்வொகேட் அங்கனக்குள்ள கேமராலாம் இருந்ததுனால அவிக்க இவர் கொல்லலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு, இவர வெளிய கூட்டிட்டு வந்துடுறாரு. புடிச்சு கண்ட மாணிக்க திட்டுறாங்க. எல்லாத்துலயும் அவசர கொடுக்கையா நீ முன்னாடி போய் தான் இவ்வளவையும் பண்ணி வச்சிருக்க. எனக்கு இருந்த ஒரே ஹோப்பே அவிக் தான். இப்போ உன்னால அவனும் செத்து போயிட்டானா? நல்ல ஒரு விஷயம் கேளுங்க இந்திரா. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியும்னா, யாரு அப்படின்னு கேட்டா வரதராஜன் தான். ஆனா ஏன் இதெல்லாம் இவர பண்ணாரு அப்படிங்கிறது தெரியலேன்னா, நம்மளுக்கு அட்வொகேட் சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்மளுக்கு ஆகாஷ் வரதராஜன், வரதராஜனோட பையன் தான் பாத்தீங்கன்னா, இப்ப சிஇஓவா போஸ்டிங்ல இருக்கான். அது கார்த்திக்கோட டெசிக்னேஷன். ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோங்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தியாவை பார்க்க வராங்க. தியா கிட்ட அவிக்கு இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அவ்வளவுதான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு, அவ்வளவுதான் இல்ல, இதுக்கு மேல என் வாழ்க்கை பூரா ஜெயிலே தானே இருக்கணும். இந்த கேஸ்ல இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுல்ல. பரவாயில்ல, நான் கூட இருந்துருவேன். எங்க அம்மாக்கு யாருமே இல்ல. அட்லீஸ்ட் அன்னைக்கு அர்ஜுன் வந்தப்பயாவது நான் மீட் பண்ணியிருக்கணும். அவனையும் பார்க்காமயே அனுப்பிட்டேன்னு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதா, நீ பேசுற எல்லாத்தையும் அர்ஜுன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தியா அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. அர்ஜுன்ட்ட என்னை மன்னிச்சிரு அர்ஜுன்னா, நான் சாகிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் தியா, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம சரத்குமாருக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ஆதிநாராயணன் சார், நான் உங்களை மீட் பண்ணணும். கார்த்திக்கோட உண்மையான சாவுக்கு காரணம் யாருங்கிறது எனக்கு தெரியும். நான் அவங்க அம்மாட்டி இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாரு. சரின்னு சொல்லிட்டு நீ இந்த லொகேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிப்ளை அனுப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வரதராஜன். அவர் கையில தான் அந்த போனே இருக்கு. இவரும் அந்த லொகேஷனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம போனா, அங்க நம்ம வரதராஜன் அவங்களோட ஆட்களை வந்தா, நம்ம வரதராஜன் சொல்றாரு, தம்பி நான் உன்கிட்ட முதையே சொன்ன இந்த விஷயத்துல தலையிடாத, உன் உயிருக்கே ஆபத்துன்னு. என்னைய தாண்டி நீ ஆதிநாராயணர் பேசிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா நீயே? ஏய், இவனை இங்கேயே அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம வரதராஜன் கிளம்புனா, அவர் ஆட்கள் இவர் அட்டி வெளுத்து எடுக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அங்கிருந்து தப்பிச்சு நேரா நம்மளுக்கு மாண்டிய பார்க்க வராரு. மாண்டி, எனக்கு ஒரு கன்னும் ஒரு காரும் வேணும் அப்படின்னு கேட்டா, நீ எடுக்கிற முடிவு அடுத்து நான் உன்னை சந்திக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நீ காதலுக்காக இவ்வளவு பண்றது எனக்கே பெருமையா இருக்கு. ஓ, ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறாரு. எங்கடா போறாரு நம்ம அர்ஜுன்னு பார்த்தா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டின மாதிரி ஒரு ஸ்கூல் வேனை பப்ளிக்ல வச்சு ஹைஜாக் பண்ணிட்டு அங்கேயே நம்மளுக்கு கன்னை வச்சு மிரட்டிட்டு நிக்கிறாரு. இவர்கிட்ட நெகோஷியேட் பண்றதுக்காக நம்மளுக்கு பிரபு வராரு. வந்துட்டு கேட்கிறாரு, நீ எந்த இயக்கத்தை சார்ந்தவன்? நீ போர்ச்சுகல் வந்தே 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள 2 அசால்ட் கேஸ் ஒரு மர்டர் கேஸ்னா? சார், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இப்ப குழந்தைகளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்துக்காகனா, உனக்கு என்ன டிமாண்ட் இருக்கு சொல்லுன்னு கேட்டா, எனக்கு 2 டிமாண்டு. கார்த்தியோட கொலை வழக்குல செய்யாத தப்புக்காக ஜெயில இருக்க தியா இங்க வரணும். 2வது வரதராஜன், நம்மளுக்கு வரதா கம்பெனி ஓனர், அவரும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடனே 2 பேரும் இங்க வர வைங்க அப்படின்னு கூட்டிட்டு வராங்க.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வொகேட் இங்க வந்தா, அவங்க வந்து அர்ஜுன்ட்ட பேசணும் அப்படின்ட்டு பேசுறாங்க. "அர்ஜுன், நீ கிரிமினல் இல்ல. தயவு செய்து இது எல்லாத்துலருந்து நான் உன்னைய காப்பாத்துறேன். நீ குழந்தைங்கள விட்டுட்டு வந்துறன்னா, என்னைய காப்பாத்துவ. தியாவ காப்பாத்த உன்னால முடியுமா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எனக்கு இத விட்டா வேற வழியே கிடையாது. தயவு செய்து இந்திரா, இங்கிருந்து நீங்க கிளம்பி போயிருங்க" அப்படின்றாரு. அங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தியாவ கூட்டிட்டு வராங்க. தியா அப்படியே கதறி அழுகுறாங்க. "நீ ஏன் இப்படி செய்ற பைத்தியக்காரத்தனமா? நான் என்ன நாள் ஆயிட்டு போறேன். நீயாவது தயவு செய்து இந்தியாவுக்கு கிளம்பி போனா" "இல்ல, எனக்கு வரதராஜன் வந்தாகணும். உன்னைய நான் காப்பாத்தியே தீருவேன்னு" சொல்லும்போது, நம்ம வரதராஜன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்னைப்பர்ட்ட காச குடுத்து, "அவன எப்படியாவது போட்டு தள்ளிரு" அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்பாட்டுக்கே வராரு. அங்க நம்மளுக்கு வரதராஜன் வந்த உடனேவே அப்பதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க, அந்த ஸ்கூல் வேன்ல நம்ம வரதராஜனோட பேத்தி இருக்கும். அந்த பேத்திய கன் பாயிண்ட்ல வச்சுட்டு கேட்கிறாரு, "உனக்கு வேற வழியே இல்ல. இப்பயாவது நீ உண்மைய ஒத்துக்கோ. எல்லாரும் முன்னாடி சொல்றேன் சார். அபிக்க கொன்னது இவன் தான். கார்த்திக் சாவுக்கு இவனுக்கும் சம்மந்தம் இருக்கு. இது எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சதுனால என்னையும் கொல்ல பார்த்தா சார். இவனை எப்படியாவது நீங்க ஷூட் பண்ணி கொல்லுங்கன்னா." நம்ம பிரபு கேட்கிறாரு, "வரதராஜன், உண்மையிலே என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்னைப்பர் டப்புன்னு நம்ம வரதராஜனை போட்டு தள்ளிடுறான். அடுத்த ஷூட்டு கரெக்டா நம்மளுக்கு அந்த பாப்பாவ பார்த்து சுட போகும்போது, நம்மளுக்கு அர்ஜுன் கரெக்டா திரும்புனா, அர்ஜுன ஷூட் பண்ணா, அவரு அங்கேயே ஸ்பாட்ல விழுந்துடுறாரு. அப்பதான் நம்மளுக்கு மரண ட்விஸ்ட்டு. அந்த ஸ்னைப்பரு கரெக்ட்டா ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி, "சார், நீங்க சொன்ன மாரியே வரதராஜனையும் போட்டுட்டேன், அந்த பையனையும் போட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லி பேசுறது நம்ம ஆதிநாராயணன் கிட்ட. நம்ம சரத்குமார் தாங்க மாஸ் வில்லனே. கொய்யால டிவில நியூஸ பார்க்குறாரு, வரதராஜனும் செத்துட்டான், அந்த பையனும் செத்துட்டான் அப்படிங்கிற நியூஸ பார்த்துட்டு திரும்புனா, அங்க வசுந்தரா, நம்ம குஷ்பு கன்னோட வந்து நிக்கிறாங்க. "வசுந்தரா, நீ என்ன பண்ற? முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதன்னா" அப்படியே லைட்டா நம்மளுக்கு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. எனக்கு வந்து ஆகாஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்னா, அந்த ஆகாஷ் நம்ம வரதராஜனோட பையன். குஷ்புக்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரத்குமார் வரதராஜன்ட்ட முன்னாடியே கேட்கிறாரு, "கார்த்திக் ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல எது இருக்கானா, செய்றானா அப்படிங்கிறத பாரு. அவனுக்கு மேரேஜ் பண்ணணும். எனக்கு ஏதாவது மேல டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொன்னோம்னா, அப்பதான் செக் பண்ணிட்டு நம்ம வரதராஜன் சொல்றாரு, "ஆமா, நீ நினைச்சது உண்மைதான். கார்த்திக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கானா, அந்த தியா தானே அவள முடிச்சிடலான்னு சொன்னா, இல்ல அதான் இங்க பிரச்சனையே. அவன் அவிக் அப்படிங்கிறவனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். உன் பையன் ஒரு கே" அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொல்ற? இது வெளிய தெரிஞ்சா என்னோட ரெப்புடேஷன் எல்லாமே போயிடும்." அடுத்து நம்ம சரத்குமார் இன்னொரு பொண்ணுட்ட போய் பேசுறாரு. "நான் உன் மேல வச்சிருக்க அன்புக்கும், காதலுக்கும் உனக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கைய தரலான்னு சொல்லி ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொன்னோனே, அந்த பொண்ணு, "என்னது, நீங்க என்னைய அப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாண்ணா? உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்க போல. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்" அப்படின்னு சொன்னா, "வாட்? என்ன பேசுறீங்க நீங்க? நான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லும்போது, நீ ஏன் கவலைப்படுற? நீ என் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போற. என் பையன் உன்னை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. நீ ஊரறிய அவன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ. அது போதும்" அப்படின்றாரு. இந்த உண்மையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கார்த்திக்கு ஒரு நாள் தெரிய வருது. தெரிய வந்த உடனே அவங்க அப்பாவே வரதராஜனையும் வர சொல்லி கண்ட மாணிக்கு அசிங்க அசிங்கமா திட்டுறாரு. "நீ எல்லாம் ஒரு அப்பனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ கூட நீ இருக்க. 2 பேரும் அனுப்புன மெசேஜ், சாட் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு செஞ்சுட்டேன். உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். உன்னோட கௌரவம் பிசினஸ்க்காக தானே நீ இவ்வளவு தூரம் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் சொல்லி உன்னை நான் அசிங்கப்படுத்துறேன் பாருன்னு" சொன்னா, நம்மளுக்கு வரதராஜனை பார்த்து அப்படியே ஒரு தலையாட்டிட்டு அங்க இருந்து ஆதிநாராயணன் கிளம்புனா, நம்ம வரதராஜன் யோசிக்காம கார்த்திக்க ஷூட் பண்ணி கொன்னுட்டாரு. அந்த பழியவும் கரெக்ட்டா அங்க வர இருந்த நம்ம தியா மேலயும் போட்டு விட்டுட்டு, மொத்தத்துல எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிச்சுட்டாய்ங்க. இந்த விஷயம் எல்லாமே வரதராஜனோட பையனுக்கும் தெரியும். அங்க நம்மளுக்கு கன் பாயிண்ட்ல அவன் நின்னுட்டு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா உண்மையும் இங்க நம்மளுக்கு வசுந்தராவுக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்லிட்டாரு. அத இங்க சரத்குமார்ட்ட சொன்னா, "நீ இவ்வளவு நாள் எந்த பிசினஸ், எந்த குடும்ப கௌரவம், ஒரு ரெப்புடேஷன காப்பாத்துறதுக்காக போராடினியோ, அது எதையுமே இனி உன்னால காப்பாத்த முடியாது. எல்லா விஷயத்தையும் நான் போலீஸ்ட்ட சொல்லிட்டேன். கன் இப்போ உன்னை ஷூட் பண்றதுக்கு இல்ல. இந்தா, நீ கையில புடிச்சுக்கோ. உன் முடிவ நீயே பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வசுந்தரா கிளம்புனா, இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்க முடியாதுன்னு நம்ம சரத்குமார் சூசைட் பண்ணிட்டு இறந்தே போயிடுறாரு. நம்மளுக்கு அப்படியே இனிமையான கிளைமேக்ஸ காட்டுறாய்ங்க. நம்ம இந்திரா பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருந்து தியாவ கூப்பிட்டு வருவாங்கன்னு பார்த்தா, நம்மளுக்கு அர்ஜுன கூப்பிட்டு வராங்க. "டேய், நீ பண்ண கூத்துல தியாவ கூட 1 மாசத்துல வெளிய எடுத்துட்டேன்டா. உன்னைய வெளிய எடுக்கிறதுக்கு தான்டா எனக்கு 6 மாசம் ஆயிருச்சு. பாவி! எதுவா இருந்தாலும் என்ட்ட கேட்டுட்டு செய்ய மாட்ட? இனிமே நீ போர்ச்சுகல் பக்கமே தல வச்சு படுக்கக் கூடாது. உன் லவ்வர கூப்பிட்டுட்டு இந்த ஊர விட்டே ஓடிருன்னு" சொல்லிட்டு, அப்படியே இனிமையா நம்மளுக்கு இந்த படம் முடியுது நண்பா. நண்பர்களே, என்னால இடையில கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாம இருந்துச்சு. அது சில பெர்சனல் இஷ்யூஸ்னால. ஆனா என்னையும் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு, "ஏன் நண்பா வீடியோ போடலன்னு" கேட்ட எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.
அதே சமயம் வீடியோ போட முடியாமல் போனதுக்கு என்னோட சாரியும் கூட. எனக்கும் கமெண்ட் பண்ணி ஏன் வீடியோ போடலன்னு கேட்கறதுக்கு ஒரு சில நண்பர்களாவது இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.